சார் நீங்கள் இப்போ சொன்னீங்க, இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கமே கிடைக்காது பூமியில், சுரங்கங்கள் மூலமாக தங்கம் தோண்டி எடுத்துட்டு இருக்கோம், 10 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்காதுன்றது உண்மையா சார்? இது ஆச்சரியமா இருக்குது. இல்லை, வாய்ப்பு இருக்கா? உண்மை. நீங்கள் கூகுள், ஆமாம்மா, நீங்கள் கூகுளில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்க. பார்க்க இந்த மாதிரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா இன்னும் 10 வருஷத்துக்கு உண்டான தங்கம் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு நடுவில் உகாண்டால ஒரு மைனில் தங்கம் இருக்கு, அதாவது ஒரு 2 லட்சம் டன் இருக்கிற அளவுக்கு ஒரு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்னும் அதிகாரப்பூர்வமாகவோ அதனுடைய செலவினங்கள்லாம் போக எவ்வளோ வரும் அதெல்லாம் இன்னும் பார்க்கல, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சைனாவும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கிட்டு அந்த சுரங்கத்தை வாங்குறதுல இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கால் கிடைச்சி அந்த 2 லட்சம் டன் இருக்குன்னு சொல்றாங்க. அது இருந்தா ஒட்டுமொத்த இப்ப இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளில் இருக்க தங்கம்லாம் சேர்த்தா அந்த 2 லட்சம் டன் மேபி அது வந்தா கொஞ்சம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது வருமா வராதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ 10 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில தங்கமே கிடையாது. சரி, அப்ப இருக்கிற தங்கம் தான் புழக்கத்துல வந்து தங்கம் ஒரு எட்டா கண்டிப்பா அப்போ எட்டா கனியாயிடும், ஒரு அபூர்வ பொருளாயிடும், அதிசய பொருளாயிடும். சரி, கடைசியா ஒரு கேள்வி சார். இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு, இந்த சமயத்துல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்டா இல்லாட்டி இன்னும் வெயிட் பண்ணலாமா, எப்படி சார்? அது இன்னும் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் குறையும், பார்க்கலாம் அப்படின்றது நம்மளோட அறியாமை. நம்மள்ட்ட காசு இருக்கா, தங்கத்தில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அது உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு உடனே திரும்பி பார்க்கக்கூடாது. அது எப்படின்னா ஒரு விதையை தோண்டி வச்சுட்டு நாளைக்கே அது முளைச்சிருச்சான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதில் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வைக்கணும். லாங் ரன், அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வருஷ காலங்கள் அதுக்கு கேப் கொடுத்தோம்னா கண்டிப்பாக 100% விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். 10லேருந்து 15% அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே இருக்குமா தவிர கண்டிப்பாக மைனஸில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை நிறுத்தவே கூடாது. யாருக்கு எவ்வளோ சக்திக்கு முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணி சேமிக்கலாம். ஓகே சார், மக்களுடைய அத்தியாவசிய தேவையாக மாறி இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய விலை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? 10 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் இருக்குமா இல்லையா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு தங்கம் 1 லட்சம் ரூபாய் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உள்ளிட்ட பல முக்கிய தகவல்கள்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. இல்லை, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.